ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றால் இது சாதாரண செயல் கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு முன்னேறும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை. எங்களுக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியல. நம்மிடம் எல்லாம் இருக்கிறது. தகுதி, திறமை, செயல் திட்டம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எந்த கட்சியும் 24 ஆண்டு காலமாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளிவிட்டது கிடையாது. நான் மட்டும்தான். இந்தியாவில் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றால் இது சாதாரண செயல் கிடையாது. தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறார்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட 150 IAS அதிகாரிகள் அதில் ஈடுபட்டு அதில் நிபுணர்கள் எல்லாம் கலந்து அத்துணை பேரும் சேர்ந்துதான் ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சு பாருங்க, 24 ஆண்டு காலமாக ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வெற்றிகரமாக வெளியிட்டு தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு தமிழக அரசிற்கு செயல் திட்டங்களை கொடுத்து வருகின்றோம். இதை விட ஒரு தகுதி எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட சமூக நீதி கணக்கெடுப்பு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இந்த ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிப்பு சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையிலே வந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் காரணம். ஏனால் இது ஏதோ ஒரு கணக்கெடுப்பு, இது ஒரு சாதி கணக்கெடுப்பு அப்படியெல்லாம் ஒரு சில பேர் பேசுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு முன்னேறும், அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு முன்னேறும். அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த வகையில் நீங்கள் நம்முடைய இலக்கை நோக்கி 2031 பாமக ஆட்சி, நம்முடைய ஆட்சி வர வேண்டும். அதற்கு நமக்கு களம், நமக்காக இருக்கின்ற அமைத்த களம் இது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் தேர்தலுக்கு பிறகு தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாம் துவண்டு அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற நேரத்திலே நாம் மட்டும்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். காரணம் மக்களுடைய நமக்கு ஆதரவு. தேர்தல் முடிந்தவுடன் வேகமாக களத்தில் இருப்பது ஒரே ஒரு கட்சி தான், பாட்டாளி மக்கள் கட்சி. ஆளுங்கட்சி அது வேறு, அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் வேகமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையை, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுத்து, முதல் அறிக்கை விட்டு, முதல் போராடி களத்தில் இறங்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். மீண்டும் நான் சொல்கின்றேன், இங்கே இந்த பொதுக்குழுடைய செய்தி என்னன்னா, களத்தில் இறங்குங்கள். நமக்கு எல்லாம் இருக்கு, தகுதி, திறமை, நேர்மை எல்லாம் இருக்கு. ஆனால் நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் களத்திலே, கிளையிலே நாம் செல்ல வேண்டும். சமீபத்தில் நான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் சென்றேன். இங்கே மேடையில் உள்ள அத்துணை நிர்வாகிகளும் வந்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள், 86 நம்முடைய கட்சியின் ஒன்றியம், பேரூர் நகரம். 86 மூத்த நிர்வாகிகளை அழைத்து சென்று 2 நாள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே தங்கி அங்கே கிளைகளை ஒன்றியத்திலே ஆய்வு நடத்தினோம், ஆய்வு செய்தோம். அதன் பிறகு கிருஷ்ணகிரிக்கு சென்றோம். கிருஷ்ணகிரியில அங்கே கிட்டத்தட்ட 66 ஒன்றியம், பேரூர் கிளை, பேரூர் நகரம் மூத்த நிர்வாகிகள் 2 நாள் அங்கேயே தங்கி ஆய்வுகள் நடத்தினேன். நானும் நேரடியாக கிளைக்கு போனேன். கிளையில அங்க இருக்கின்ற இளைஞர்களை பேசினேன், என்ன பிரச்சனைப்பா உனக்கு? அதுல பல பேர் சொன்னாங்க,
எங்களுக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியல. இது நம்ம உண்மையை நம்ம ஏத்துக்கணும். அப்போ என்ன நிலையில நாம அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம், நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா இது இவங்க சொன்னாங்க இல்லங்க நாங்க போறோம்னு, நான் சொன்னேன் நானே வர்றேன். ஏன்னா நம்ம மேடையில பேசலாம், தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வரலாம், சட்டமன்றத்தில் நல்லா பேசலாம், பொதுக்கூட்டத்தில் நல்லா பேசலாம், மாநாடு நடத்தலாம், நடைபயணம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய கிளை நீரோட்டமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தேர்தலில் வெற்றி பெற முடியும். சில ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் யாருன்னு கூட தெரியலன்னு சொன்னாங்க. ஒன்றிய செயலாளர் நாங்க பார்த்ததே இல்லை. இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தி, இந்த பொதுக்குழு செய்தி. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்.